விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எண்ணெய் விவசாயம். அதாவது இவ்வளோ நாளாக தேங்காய், கடலெண்ணெய் எல்லாம் நம்ம சமையலுக்கு தான் பயன்படுத்தி பார்த்துருக்கோம். இப்போ விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் மல்லிகைப்பூ செடிக்காக கொடுக்குறோம். இவ்வளோ நாளாக மழை பெஞ்சது, தண்ணி பாய்க்க முடியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குறோம். அதற்காக வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வேப்பெண்ணெய் கொடுக்குறோம். வேப்பெண்ணெய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட அந்த எண்ணெயை உடைச்சி பால் மாதிரி மாற்றி ரெண்டாவது அந்த செடி எடுக்கிற அளவுக்கு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மண் பாதிக்கப்படும், நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம காதி சோப்பு, பூந்திக்காய், கொத்தவரங்காய் சாறு அப்படி இப்படின்னு நிறையா கரைச்சா, ரெண்டாவது சோப்பாயில் பேஸில் நிறையா இருக்குது. அதில் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா கரையிற மாதிரி இருக்குது. ஆனால் கொடுத்தா நமக்கு ரிசல்ட் வரல. எண்ணெய் கரைசல் கொடுத்தோம், ரிசல்ட் வரல அப்படின்னா. ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைப்பான், எண்ணெயை கரைக்கிறதுக்குன்னே இருக்குது, இயற்கை தான். இதில் நம்ம எண்ணெயை கரைக்கும் போது எண்ணெய் நல்லா கரையும். அப்படி கரைஞ்சதுனா மட்டும்தான் செடியை எடுத்துக்கும். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது நல்லா ஒளிச்சேர்க்கையும் நடக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரைப்பான் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 ml ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி கலக்கினாவே போதும். கலக்கிட்டு இப்போ நம்ம மறுபடியும் கொண்டு இப்போ நம்ம ட்ரிப்பில் கொடுக்கறதுக்காக இங்கே கிணத்து மேட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரிப்பில் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை இந்த மாதிரி உள்ளே ஊற்றி தண்ணி அடித்தா பால் மாதிரி மாறிடும். பார்த்திங்களா, இப்போ நம்ம உள்ளே தண்ணி அடிக்கும்போது பால் மாதிரி மாறணும். அதாவது எண்ணெய் தண்ணியோடனா கலக்கணும். எண்ணெயும் தண்ணியும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம காட்டுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக மகசூல் அதிகரிக்கும். மண் பொதுன்னு இருக்கும், நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அனைத்து விதமான பயிர்களுக்குமே கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மல்லி, கிழங்கு, தென்னை, வாழை, பாக்கு, காய்கறிகள், கீரைகள், பூக்கள் அனைத்துக்குமே கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கிது. நம்ம ரிசல்ட்டு கிடைக்கிறதுனால தான் நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் என்னுடைய அனுபவ பதிவை நம்ம போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெஞ்சூரியில் கொடுக்குறோம். வெஞ்சூரியில் கொடுக்கும்போது பிசுன்னு பிடிக்காது, வெஞ்சூரியில் அடைக்காது, காட்டுக்கு நேரடியாக போயிடும். எண்ணெய் கரைசல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமிக் கொடுத்துடலாம். நம்ம சேனலில் போட்டிருப்போம் பாருங்கள், ஹியூமிக். அந்த ஹியூமிக்கு கொடுக்கும்போது மண் வளமாயிரும். நம்ம போன பேட்சை ஹியூமிக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை கொடுக்குறோம். ஹியூமிக் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது வேர் வளரும். வேர் அதிகமாக வளரும்போது தான் வேரில் இருக்கக்கூடிய சத்தை எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் கரைசல்லாம் கொடுக்கும்போது நல்லா சத்தை நிறையா எடுக்கிறதுனால தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. பாருங்கள், இப்போ எண்ணெயை கரைச்சி கொடுக்கும்போது எண்ணெய் எந்த அளவுக்கு காட்டுக்குள்ளே கரைஞ்சி தண்ணியாக மாறி நம்ம செடிக்கு போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி போகும்போது நுண்ணுயிரிக்கான உணவு நம்ம செடியும் நல்லா ஆரோக்கியமாக வரும்.